ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அடுத்து இப்போ பயிற்சி 1.1ல மூன்றாவது கணக்கை பார்க்க போறோம். b கிராஸ் a ஈக்குவல் டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 அப்படின்னு சொல்லி கார்ட்டீசியன் பெருக்கலா நமக்கு கணக்குல கொடுத்திருக்காங்க. எனில் a மற்றும் b ஐ காண்க. இந்த கார்ட்டீசியன் பெருக்கலை வச்சு ab ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்தாங்கன்னா ஏயும் b ஐயும் கொடுத்து நமக்கு கார்ட்டீசியன் பெருக்கலை நமக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ விடைய கொடுத்து ஏயும் b ஐயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல எதுப்பா இருக்கு, இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதினோடனே எதுப்பா இருக்கு, பி தானே இருக்கு. அப்போ பில உள்ள உறுப்புகள் தான் நமக்கு கிடைக்கும். பில உள்ள உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா -2 -2 0 0 3 3. இதுல உள்ள உறுப்பு எல்லாம் என்ன, உள்ள பி, அதான் உள்ள உறுப்பு. இப்போ -2 2 தடவை இருக்கு. இப்போ கணங்களை பொறுத்த அளவுக்கு பட்டியல் முறையில எழுதும் போது 2 உறுப்புகளை ஒரு தடவை தான் எழுதணும். -2 2 தடவை இருக்குன்றனால -2 ஒரு தடவை, 0 2 தடவை இருக்கு அதனால 0 ஒரு தடவை, 3 2 தடவை இருக்கு அதனால 3 ஒரு தடவை. எழுதியாச்சா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது பி. அடுத்து கிராஸ் ஏ. ஏ எத்தனாவது உறுப்பா இருக்கு, 2வது உறுப்பா இருக்கு. அப்ப இதுல 2வது உறுப்பு எல்லாமே என்னது, ஏ. அப்போ 3 4 3 4 3 4 அப்படின்றது நமக்கு என்ன, ஏ. 3ன்றது 3 தடவை இருக்கா, அப்ப 3 ஒரு தடவை தான் எழுதுறோம். பட்டியல் முறையை பொறுத்தளவு கணங்கள்ல ஒரே ஒரு முறைதான் ஒரு எண்ணை எழுதணும். 4 3 தடவை இருக்கு ஆனாலும் ஒரு தடவை தான் எழுதுவோம். இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ a ஈக்குவல் டு 3,4, b ஈக்குவல் டு -2, 0,3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.